ஜெய்ஹிந்த். இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி தெய்வீக திருமகனார் பசும்பொன் தேவர் அவர்கள் திரு ஆலயம் அமைந்துள்ள பசும்பொன் கிராமத்தில் பசும்பொன் தேவர் அவர்கள் இந்த மண்ணில் தன்னை அடையாளம் காட்டிய கைரேகை சட்டத்தை எதிர்த்து மாநாடுகள் நடத்தி மக்களை திரட்டி இந்திய விடுதலை போருக்கு வழிவகுத்தார். அப்படிப்பட்ட வரலாற்று நிகழ்வு நடந்து 92 ஆண்டுகளை கடந்துவிட்டது. பசும்பொன் தேவரை உலகறிய செய்த இந்த ரேகை சட்ட எதிர்ப்பு என்பது இந்த மண்ணில் நடைமுறைப்படுத்தப்பட்டு 100 ஆண்டுகளை கடந்ததன் நினைவாக வருகின்ற ஜூன் மாதம் 28ஆம் தேதி இந்த பசும்பொன் கிராமத்தின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஹெலிகாப்டர் இறங்குதளம் அருகே பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று கைரேகை சட்ட நினைவு 100 மாநாடு நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டை சிறப்புற நடைபெற உலகமெங்கும் தெய்வீக திருமகனார் சென்னை மாகாணத்தில் 135 சமுதாயங்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த அந்த நாளை எல்லோருக்கும் பறைசாற்றவும் நினைவு மாநாடு ஒன்று தற்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹெலிபேட் இறங்குதளத்தின் அருகே நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இன்று காலை 5 மணி முதல் தற்பொழுது 8 மணி வரை இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு வேண்டி இறைவனை வேண்டி நம்முடைய முன்னோர்களை வேண்டி யாக பூஜை நடத்தப்பட்டு நம் மண்ணின் மைந்தர்கள் மண்ணுக்குள் செல்லும் வரை கைபிடித்து தாங்கிய அந்த வேலை பிரதிஷ்டை செய்து அந்த வேலை எடுத்துக்கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் தெய்வீக திருமகனார் ஆலயத்தில் அந்த வேலை நிறுவி இந்த மாநாடு நடைபெற இருக்கக்கூடிய ஜூன் மாதம் 28ஆம் தேதி வரை அந்த வேல் பசும்பொன் தேவருடைய சன்னதியில் வைக்கப்படும். பொதுமக்கள் அனைவரும் தேவரை வணங்க வரும் பொழுது நம்முடைய குலத்தின் பாரம்பரிய அடையாளமான அந்த வேலையும் வணங்கி அந்த வேல் மூலம் இந்த மாநாடு வெற்றி அடைய வேண்டும். இந்த மக்களுக்கு எதையெல்லாம் தெய்வீக திருமகனார் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தாரோ சட்டத்தின் அடிப்படையில் மறுக்கப்பட்ட உரிமைகளை இந்த கைரேகை சட்ட 100 மாநாடு பெற்றுத்தர வேண்டும். அந்த அடிப்படையில் டிஎன்டி 100 மறவர் மாநாடு வருகின்ற ஜூன் 28 நடைபெறக்கூடிய இந்த மாநாடு மாபெரும் வெற்றி மாநாடாக பசும்பொன் தேவருக்கு பின்னால் நடத்தப்படக்கூடிய மாநாடாக நடைபெற உள்ளதால் இந்த காணொளியை பார்க்கக்கூடிய அனைவரும் இன்றிலிருந்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய மக்களையும் உங்களுடைய சுற்றத்தாரையும் இந்த மாநாட்டை நோக்கி பசும்பொன்னுக்கு அழைத்து வந்து வெற்றி பெறச் செய்து தேவரருடைய ஆசியையும் பெற்று நம்முடைய எதிர்கால தலைமுறைகள் அனைத்து உரிமைகளையும் பெற்று நல்லதொரு வாழ்க்கை வாழ எல்லோரும் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட முயற்சியின் தொடக்கமாக இன்று யாகசாலை பூஜை வெற்றிகரமாக நடைபெற்று இன்னும் சிறிது நேரத்தில் வேல் பிரதிஷ்டை தெய்வீக திருமகன் சன்னதியில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கைரேகை சட்ட 100 மாநாட்டு குழுவின் சார்பாக மாயகிருஷ்ணன்.